இந்திய ரூபாயின் மதிப்பு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே செல்கிறது. ஃபோரெக்ஸ் எனப்படும் அந்நிய பண பரிவர்த்தனை மையம் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பை தினமும் நிர்ணயிக்கிறது. மே 24ஆம் தேதி வியாழனன்று ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 68 ரூபாய் 31 காசுகளாக இருந்தது. 2016ஆம் ஆண்டு நவம்பரில் இந்திய ரூபாயின் மதிப்பு 68 ரூபாய் 87 காசுகளாக சரிவை கண்டதுதான் ரூபாயின் உச்சபட்ச சரிவு எனப்படுகிறது. அதாவது ஆல் டைம் லோ. அந்த அளவை தாண்டி டாலருக்கு இணையான ரூபாயின் மதிப்பு 70 ரூபாய் எனும் மோசமான நிலையை தொட்டுவிடும் என IFA குளோபல் நிதி நிறுவனம் கணிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் இந்திய ரூபாய் மதிப்பு 6% சரிவை கண்டிருக்கிறது. ஏன் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிகிறது? பெட்ரோல், டீசல் தயாரிக்கப்படும் கச்சா எண்ணெயின் மொத்த தேவையில் 80% இந்தியா இறக்குமதி செய்கிறது. ஈராக் போன்ற வெளிநாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கும்போது டாலர்களில்தான் பணம் செலுத்த வேண்டும். அதற்காக இந்திய ரூபாயை ஃபோரெக்ஸில் கொடுத்து எண்ணெய் நிறுவனங்கள் டாலர்களாக மாற்றுகின்றன. டாலரின் தேவை அதிகரிக்கும் போது அதன் மதிப்பு உயர்கிறது, ரூபாயின் மதிப்பு குறைகிறது. கடந்த வாரம் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $80 தாண்டியது. அதாவது இந்திய ரூபாயில் 5468 ரூபாய். கடந்த 12 மாதங்களில் கச்சா எண்ணெய் விலை 50% உயர்வை கண்டிருக்கிறது. அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய அதிக அளவில் டாலர்களை செலுத்த வேண்டி இருப்பதால் டாலரின் விலை தானாக உயர்ந்து இந்திய ரூபாயின் மதிப்பு சரிகிறது. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $10 உயர்ந்தால் இந்தியாவின் நிதி கையிருப்பு 0.1% சரியும். சில்லறை விலைவாசி விகிதம் 0.6 முதல் 0.7% வரை உயரும் என நொமுரா என்ற சர்வதேச நிதி சேவை நிறுவனம் கணித்துள்ளது. ரூபாயின் மதிப்பு சரிந்து பணவீக்கம் அதிகரிப்பதால் இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை விகிதம் அதிகரிக்கிறது. இவ்வாறு ரூபாயின் மதிப்பு சரிவதால் இந்திய பொருளாதாரம் பல வழிகளிலும் பாதிப்புக்குள்ளாகிறது. சரி, ரூபாயின் மதிப்பு உயர என்ன வழி? இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரித்து அதன் மூலம் வருவாய் உயர வேண்டும். இதனால் இந்தியாவுக்கு அதிக அளவில் டாலர்கள் கிடைக்கும். அதேபோல அந்நிய முதலீடு அதிகரிக்க டாலர்கள் வரத்தும் அதிகரிக்கும். இதன் மூலம் நடப்பு கணக்கு பற்றாக்குறை விகிதம் குறைந்து ரூபாயின் மதிப்பு உயர்வடையும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மண்ணெண்ணெய், சமையல், கேஸ் போன்றவற்றுக்கு இன்னமும் மானியத்தை அரசு வழங்குகிறது. அவற்றை தவிர்ப்பதன் மூலம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவை குறையும். அதனால் அமெரிக்க டாலர் தேவை குறைந்து இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் என்பது வல்லுநர்கள் கருத்து.